ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூடவே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெயிட் பண்ணலாம். இது கூடவே நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயம், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டு ஒன்றாவே சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்க வதக்கி விட்டுடலாம். அதில் 1-2 பீட்ரூட் லைட்டாக அது கூட மிங்கிள் ஆனதுனால கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா இது வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம வீட்டில் நார்மலாக சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சம்மர் சீசனுங்கிறதுனால நான் சில்லி பவுடர் ரொம்ப லைட்டாகவே ஆட் பண்ணுறேன். நமக்கு சம்மர் சீசனில் ஸ்டொமக் பெயின்லாம் வரும் ரொம்ப காரம் சாப்பிடும்போது, அதனால் லைட்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 3 பூண்டை நல்லா தட்டி அதை ஆட் பண்ணிக்கேன். இது கூடவே பெருஞ்சீரகம் லைட்டாக நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே சூப்பராக வாசனை வேறு லெவலில் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இது சாம்பாரோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இந்த பொரியலை நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் சம்மர் சீசன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் லைட்டாகவே மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கவி சுப்ரீம் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரைஸோட சாம்பாரோட இந்த பொரியலை வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் முள்ளங்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன். இதுக்கான ரெசிபீஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை கீழே பின் பண்ணுறேன். இப்போ நம்ம சாம்பாரை ரைஸோடு ஊற்றிக்கலாம். இது கூடவே பீட்ரூட் பொரியலும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கான ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கூடவே இப்போ நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு பொரியலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் ஜாயின் பண்ணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். Thank you so much for watching Kavi Supreme Samayal. Bye bye. See you for next video.